ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இதே அளவில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப கருகக்கூடாது, லைட்டாக சேவந்தால் போதும். இப்போ பாருங்க, இது நல்லா கமகமன்னு வாசமும் வருது. இப்போ வறுமை பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை ஆற வச்சு நம்ம நைஸாக பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பாருங்கள், நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நான் பெரிய தேங்காயில் அரை மூடி இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் மறுபடியும் இன்னொரு கப்பு மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றி 2வது தேங்காய் பாலும் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நான் வறுத்து பொடி பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன். அதை அந்த உளுந்து மாவு அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் வச்சுருக்கேன். கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு போடணும். நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு போடுறேன். இப்போ 2வது கப்பு, இப்போ 3வது கப்பு, இப்போ 4வது கப்பு சேர்த்துட்றேன். இப்போ இதுக்கு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் கலக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வச்சுருக்கேன், கருப்பு எள்ளு. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். இப்போ இது ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சுருக்கேன். வெண்ணெய் இல்லை, நீங்கள் அதுக்கு பதில் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது வெண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு, வெண்ணெய் எல்லாமே சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நான் முதல் தேங்காய் பாலை ஊற்றிடுறேன். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த 2வதாக செஞ்ச தேங்காய் பாலையும் சேர்த்துட்றேன். பத்துலேன்னு நம்ம தேங்காய் பாலுக்கு பதில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நான் பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அச்சு போட்டிருக்கேன். சுற்றி நான் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவு இந்த மாதிரி ஊட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். இன்னும் இங்கே சின்ன சின்ன தட்டு இருந்துச்சுன்னா கூட அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுட்டா இது ஈஸியாக போடுறதுக்கு நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போடுறேன். இப்போது மேலே எலும்பி வருது பாருங்கள். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கணும், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். பாருங்க, இப்படி மெதுவாக திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வெள்ளை வெள்ளையர்னு நல்லா நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம அந்த உளுந்து வந்து நம்ம கரெக்டான பாத்துக்கு வறுக்கணும். ரொம்ப செவக்கோட்டணும்னா இந்த முறுக்கும் நமக்கு செவந்துடும். இது சலசலப்பு கொஞ்சம் அடங்கட்டும், அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சலசலப்பு நமக்கு அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம தேங்காய் பால் முறுக்கு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.